ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால இன்னைக்கான ஸ்பெஷல் மீன் தான். அதுலயும் சால மீன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வாங்குற மீனை குழம்பு வச்சுட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களும் திருப்தியா சாப்பிட்டுக்குவாங்க. அதுலயும் 2 பேருக்கும் பொரிச்ச மீன் கூட ரசம் தான் வேணுமா. ஸ்கூலுக்கு ரசமும் பொரிச்ச மீனுமா கொடுத்து விட்டுலான்னு சொல்லி ரசத்தை வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரசம் தக்காளி சேர்க்காம வைக்கேன். மிளகு, சின்ன ஜீரகம், வத்தல், பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, காயப்பொடி, பூண்டு ஒன்னு பாதிமா தட்டி எடுத்து தாளிச்சு வதக்கி ஊற வச்ச புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து கொதி வரதுக்கு முன்னாடி அடுப்பையும் ஆஃப் பண்ணிருந்தேன். ரசமும் ரெடி, சோறையும் கொஞ்சம் கொலைய வச்சு வடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக சிறுபயிரை அவிக்க போறேன். கழிக்கிட்டு வந்து சிறுபயிறு கூட தேவைக்கு தண்ணியும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் ஸ்டீம் போனதும் ஓபன் பண்ணோம்னா பயிர் நல்லாவே வெந்திருக்கு. கரெக்டா 6 மணிக்கு அண்ணன் மீன் கொண்டு தந்துட்டாங்க. சால மீன் தானே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கட் பண்ணியே கொண்டு தந்திருக்காங்க. சால மீன் பொரிச்சாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கிளீன் பண்ணியும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்புனாலே ஸ்பெஷலான மசாலா, அது வீட்லயே வறுத்து திரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி மீன் குழம்பு மசாலா எப்படி திரிச்சேன், அதை எப்படி குழம்பு வைக்கலாம்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அந்த லாங் வீடியோ வரையும் இது கூட டேக் பண்றேன். அதே மீன் குழம்பு ரெசிபி தான், ஆனா இது சால மீனுங்கிறதுனால தாளிச்சும் வைக்கேன், கொஞ்சம் மாங்காவும் சேர்க்கேன். அவ்வளவுதான். சூப்பரா மீன் குழம்பும் ரெடி ஆயிட்டு. இப்போ கொஞ்சம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். சால மீன் கூட வத்தப்பொடி, சீரகப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஓரமா வச்சிருந்தேன். நல்லா ஊறின பிறகு பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு மீனையும் பரத்தி வச்சு ஒரு சைடு குக் ஆனதும் மாத்தி போட்டு 2 சைடும் நல்லா முருக விட்டு எடுத்துருதேன். நல்லா மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடியா இருக்கிற சோறையை எடுத்து பாத்திரத்துல வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசத்தையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்ப ரெடியா இருக்கிற சோறை பாக்ஸ்லயும் எடுத்து வச்சுட்டு பொரிச்சு வச்சிருக்கிற மீனை முள் இல்லாம பீச்சு எடுத்து பாக்ஸ்லயும் எடுத்து வைக்கேன். இது பிள்ளைங்க மதியம் எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும். 10 மணி ஸ்நாக்ஸுக்காக எடுத்து வச்சிருந்த சிறுபயிறு கூட கொஞ்சமா சீனியும் சேர்த்து எடுத்து வைக்கேன். இந்த மீன் பொரிச்ச மசாலா ஆகாஷ்க்கும் ஜெசிகாக்கும் ரொம்பவே பிடிக்கும். சூடு சோறுல பொரிச்ச மசாலாவையும் கொஞ்சத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கான லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.